ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குரூப் 4 தேர்வு நோக்கில் பொது தமிழ் வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, கூற்று 1. விருத்த பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. கூற்று 2. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு காதை. கூற்று 3. நரி விருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இதற்கான சரியான விடை கூற்று 2, 3 தவறானது. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு என்னது? இளம்பகம். நரி விருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். அடுத்து கூற்று 1. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் 2ஆம் நந்திவர்மன். கூற்று 2. நந்தி கலம்பகம் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இதற்கான சரியான விடை கூற்று 2 மட்டுமே சரியானது. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார்? 3ஆம் நந்திவர்மன். அடுத்து கூற்று 1. முத்தொள்ளாயிரம் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. கூற்று 2. சேர சோழ பாண்டியர் ஆகிய 3 மன்னர்களை பற்றி மொத்தம் 300 பாடல்களை இது பாடியுள்ளது. சரியான விடை 2 கூற்றுமே தவறானது. முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல். இது சேர சோழ பாண்டியர் ஆகிய 3 மன்னர்களை பற்றி 900 பாடல்களை கொண்டுள்ளது. அதனால தான் இது முத்தொள்ளாயிரம். அடுத்து கூற்று 1. மதுரை காஞ்சி நூலில் 782 அடிகள் உள்ளன. கூற்று 2. காஞ்சி என்பதற்கு நிலையாமை என்று பொருள். கூற்று 3. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இதற்கான சரியான விடை கூற்று 1, 2 மட்டுமே சரியானது. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். கூற்று 1. இன்னா 40 நூலின் ஆசிரியர் கபிலர். கூற்று 2. மொத்தம் இந்நூலில் 164 இன்னா சொற்கள் கூறப்பட்டுள்ளன. இதற்கான சரியான விடை கூற்று 2ம் சரியானது. அடுத்த கேள்வி, சரியானதை தேர்வு செய்க. திராவிடம் என்னும் சொல்லை உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என கூறியவர் கெல்லட். ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும். இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தவறானது. கூற்று 2 மட்டும் தவறானது. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என கூறியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். அடுத்த கேள்வி, கூற்று 1. குமரகுருபரர் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரில் மடம் நிறுவியுள்ளார். கூற்று 2. குமரகுருபரர் தமிழையும் தெய்வத்தையும் தம் இரு கண்களாக கொண்டவர். இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. தமிழையும் தெய்வத்தையும் தம் இரு கண்களாக கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குமரகுருபரர் எந்த 2 இடங்கள்ல மடம் நிறுவியிருக்காங்க அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து கூற்று 1. பண்டைய தமிழ் மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, வீரம், கொடை முதலியவற்றை புறநானூறு கூறுகிறது. கூற்று 2. இந்நூலில் சில பாடல்களை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். சரியான விடை கூற்று 2மே சரியானது. புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? ஜி.யு. போப். அடுத்த கேள்வி, கூற்று 1. நீலகேசி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. கூற்று 2. இந்நூல் பௌத்த சமய கருத்துக்களை விளக்குகிறது. சரியான விடை கூற்று 2மே தவறானது. நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை விளக்குகிறது. அடுத்து 11வது கேள்வி, நெய்தல் கலியில் நல்லந்துவனார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஆன்சர் 33 பாடல்கள். 12வது கேள்வி, வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைந்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே என பாடியவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். 13வது கேள்வி, கூற்று 1. 1938ஆம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. கூற்று 2. 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது. சரியான விடை கூற்று 2 மட்டுமே சரியானது. ஸோ பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்ட இடம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னை. சேலம் கிடையாது, சென்னை. அடுத்து 14வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. முன்னீர். முன்னீர் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத் தொகை. 15வது கேள்வி, பொறுத்துக. நியமம் அங்காடி, அணங்கு தெய்வம், புரிசை மதில், ஓவு ஓவியம்.
அடுத்து 16வது கேள்வி கூற்று 1. ஜி.யு. போப் 1900ஆம் ஆண்டு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார். கூற்று 2. ஜி.யு. போப் 1886ஆம் ஆண்டு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார். சரியான விடை 2 கூற்றுகளுமே தவறானது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த ஆண்டு 1886. திருவாசகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஆண்டு 1900. அடுத்து தொண்டு செய்த பழுத்த பணம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். 18வது கேள்வி நடுவு நின்ற நன்னெஞ்சிதனோர் என்று வணிகர்களை பாராட்டும் நூல் எது? ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சிதனோர் யாரு? வணிகர்கள். இவ்வாறு கூறிய நூல் எது? பட்டினப்பாலை. அடுத்த கேள்வி ஆசுகவி பாடு என கூறியவுடன் பாடுபவர். மதுரகவி செவிக்கினிய ஓசை நயம் சிறக்க பாடுபவர். சித்திரக்கவி தொடர்நிலை செய்யுள்களுக்கு தூய காப்பியம் ஏற்றுபவர். வித்தாரகவி சொல்லணி அமைத்து சுவைவளம் செழிக்க பாடுபவர். இதற்கான சரியான விடை கூற்று 1, 2 மட்டுமே சரியானது. தொடர்நிலை செய்யுள்களுக்கு தூய காப்பியம் ஏற்றுபவர் யார்? வித்தாரகவி. சொல்லணி அமைத்து சுவைவளம் செழிக்க பாடுபவர் யார்? சித்திரக்கவி. அடுத்த கேள்வி சரியானதை தேர்வு செய்க. சீரா புராணத்தில் 5047 விருத்தப்பாக்கள் உள்ளன. சின்ன சீரா 2145 பாடல்களை கொண்டது. இஸ்லாமிய கம்பர் என அழைக்கப்படுபவர் உமரப்புலவர். இதற்கான சரியான விடை கூற்று 2, 3 மட்டுமே சரியானது. சீரா புராணத்தில் 5027 விருத்தப்பாக்கள் உள்ளன. அடுத்த கேள்வி பெருமாள் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாசுரங்கள் உள்ளன? 105 பாசுரங்கள். பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் யார்? குலசேகர ஆழ்வார். அடுத்து 22வது கேள்வி கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என பாடியவர் யார்? ஆன்சர் இறையனார். 23வது கேள்வி பொறுத்துக. மருதம் மருதத்தின் ஆசிரியர் யார்? ஓரம்போகியார். நெய்தல் அம்மூவனார். குறிஞ்சி கபிலர். பாலை ஓதலாந்தையார். முல்லை அதனுடைய ஆசிரியர் பேயனார். அடுத்து 24வது கேள்வி எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கலித்தொகை. 25வது கேள்வி பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என கூறுவது எது? ஆன்சர் மணிமேகலை. 26வது கேள்வி சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே என கூறுவது எது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் புறநானூறு. 27வது கேள்வி வள்ளலார் கந்த கோட்டத்து இறைவனை வணங்கி பாடிய நூல் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தெய்வமணி மாலை. வள்ளலார் கந்த கோட்டத்து இறைவனை வணங்கி பாடிய நூல் எது? தெய்வமணி மாலை. 28வது கேள்வி கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை பற்றி கூறும் கண்ணதாசனின் நூல் எது? ஆன்சர் ராசதண்டனை. 29வது கேள்வி ஓவிய நூலின் நுணுக்கத்தை நன்கு கற்று புலமை பெற்ற ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஓவிய புலவன். 30வது கேள்வி கலியன் என்பது யாருடைய இயற்பெயர்? கலியன் என்பது திருமங்கையாழ்வாரின் இயற்பெயர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான கேள்வி இதுதான். இதற்கான ஆன்சரை ஆப்ஷன் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.